எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. உழைப்பே உயர்வு. நான் உங்களில் ஒரு நண்பன் பரணிதரன். உங்களுக்குள்ள திறமை இருக்கான கேள்வி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நமக்கு என்னோட திறமை இருக்குது என்ன யோசிக்கிறீங்களா? உங்கள் நண்பருக்கு திறமை இருக்குது, ஆனால் எனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, இவங்களுக்கு இந்த திறமை இருக்குது, ஆனால் எனக்கு எந்த திறமையும் இல்லை, அதனால் நான் வாழ்க்கை போகிறதுலே போயிட்டுருக்கேன்னு சொல்லி நம்மள நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? திறமை நமக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு நம்ம தெரியாதே வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். கரெக்டாக? ஸோ நமக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிக்கணுமா? நமக்குள்ளே இருக்கிற திறமையை எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லோரும் விளையாடுற மாதிரி தான் அவரும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாத எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் நம்ம அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ஜாலியாக விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அவரும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் படிப்பை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டாப்புல. ஓகே, படிப்பு தான் பார்த்துக்கலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார். சில டைமில் வந்து பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டுத்துறையில் அவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தார். லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கே தெரியாமல் அவர் வந்து விளையாட்டில் வந்து நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும், நான் தான் தலைமை பொறுப்பு இருக்கணும், நான் தான் லீடர்ஷிப்பாக இருக்கணும், ஒரு விளையாட்டு இருக்குது அப்படின்னா அதில் நான் ஃபஸ்ட்டாக வரணும், நான் அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் அந்த இதை அவருக்குள்ளே அவர் வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அதுதான் அவரோட திறமைங்கிறத அவர் கண்டுபிடிக்கல. 10th பாஸ் பண்ணுறாரு, 12th பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ணதுக்கப்புறம் டிப்ளமோ போய் ஜாயின் பண்ணுறாரு. டிப்ளமோவில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டே போகிறார். விளையாட்டுத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்துகிறாரு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அதில் எல்லாத்துலேயும் ஒரு ப்ரைஸஸ் நிறைய வின் பண்ணுறாரு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எல்லோரும் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உனக்கு படிப்பை விட உனக்கு வந்து இந்த விஷயங்கள் நல்லா பண்ணுற, ஸோ இதில் நீ நல்லா இது பண்ணு, இதில் நீ நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணு சொன்னால் அவர் அதிகமாக அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தார். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டார். காலங்கள் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்குள்ள மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு, நமக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லா இருக்குது, நமக்கு தலைமை பொறுப்பு இருக்கிற இது நல்லா இருக்குது, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிக்கான எக்ஸாமுக்கு விண்ணப்பம் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த காவல்துறை அதிகாரிக்கான விண்ணப்பத்தை அவர் போடுறாரு. அந்த எக்ஸாம்ஸ் அவர் எழுதுறாரு. 2 அட்டெம்ப்ட் எழுதுறாரு, ஃபெயில் ஆகிடுறாரு. மறுபடியும் 3வது அட்டெம்ப்ட் எழுதும் போது பாஸ் பண்ணிடுறாரு. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த விளையாட்டை வச்சு போலீஸ் அதிகாரி ஆகிறதுக்கான அந்த விண்ணப்பத்தை போட்டு நம்ம வந்து இதில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இன்றைக்கி அவர் காவல் அதிகாரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். நான் இது ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற திறமை வந்து நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோடய நண்பர் பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் எதுவுமே அவருக்கு தெரியாத, இதுதான் நம்மளோட திறமைன்னு தெரியாதவர் டிப்ளமோ படிக்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற திறமையை அவர் கண்டுபிடிக்கிறதும் இல்லாத அவருடைய நண்பர்கள், அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய ஆசிரியர்கள் எல்லாரும் இதுதான் உன்னோட திறமை, இதை நீ வளர்த்துக்கோ, கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொன்னவங்க அதை அவர் கரெக்டாக பிடிச்சி அவரோட திறமையை கண்டுபிடிச்சி அவர் அதை கொண்டு போய் போலீஸ் அதிகாரியாக இன்றைக்கி நிற்கிறாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆசிரியர்களும் சரி, நம்மளோட பெற்றோர்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நம்மளை பாராட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, தம்பி நீ இது நல்லா பண்ணுற, தம்பி நீ நல்லா பேசுகிற, தம்பி நீ நல்லா ட்ராயிங் வரைகிற, தம்பி நீ நல்லா ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு நல்லா இருக்குது, தம்பி நீ நல்லா மேக்ஸ் நல்லா நீ போடுற, உனக்கு மேக்ஸ் நல்லா வருது, தம்பி உனக்கு நல்லா சயின்ஸ் நல்லா வருது, தம்பி உனக்கு வந்து நல்லா கார் நல்லா ட்ரைவ் பண்ணுற, நல்லா நீ ஃபுட்பால் விளையாடுற, நல்லா உனக்கு வாலிபால் விளையாடுற, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்மளை பாராட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து பாராட்டு வாங்கிக்கிட்டு இருப்போம். எல்லோரும் சரி நம்மளை எல்லாருமே கண்டிப்பாக சின்ன வயசில் வந்து பாராட்டு வாங்கிட்டு இருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்களை எடுங்க, உட்காந்து யோசிங்க, அந்த விஷயங்களை எடுங்க. ஸோ என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எந்தெந்த லிஸ்ட் அவுட் ஒரு பேப்பர் எடுத்துங்க, ஒரு பேனா எடுத்துங்க, அந்த பேப்பரில் எழுதுங்க என்ன விஷயங்களுக்கு நம்மளை பாராட்டியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. கண்டிப்பாக ஞாபகம் வரும், கண்டிப்பாக ஞாபகம் இல்லாத இருக்காது, கண்டிப்பாக ஞாபகம் வரும். அந்த பாராட்டு பண்ண விஷயங்கள், நம்மளை புகழ்ந்த விஷயங்களை எழுதுங்க. அந்த விஷயங்களை எழுதுனதுக்கப்புறம் அந்த விஷயங்களில் உட்காந்து அதில் உங்களோட திறமையை வளர்த்துக்குங்க. என்னுடைய நண்பர் என்ன பண்ணணுரோ அதே மாதிரி பண்ணுங்க. உங்களோட திறமையை அதில் வளர்த்துக்குங்க.
திறமைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அதில் இருக்கிறாரு, அதே இதில் நம்மளும் போய் திறமை நான் அதிலே நம்ம இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். அடுத்தவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க, நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் சக்ஸஸ் பண்ணலாம். பட் அதை விட உங்களுக்கான திறமை என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஸோ எல்லோரும் ஒரு பாதையில் போகிறாங்க, நானும் அதே பாதையில் போகணுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான திறமையை கண்டுபிடிச்சி அந்த பாதையில் ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் 100% உங்களோட சக்ஸஸ் கிடைக்கும். இதை தான் நான் சொல்ல வர்றது. உங்களுக்கான திறமையை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கான திறமை என்ன, நம்மளை புகழ்ந்து பேசுனாங்க, நம்மளை வாழ்க்கையில் வந்து நம்மளை என்னென்ன விஷயங்களுக்கு நம்மளை வந்து பாராட்டியிருக்காங்க சொல்லி அதை லிஸ்ட் அவுட் பண்ணி திறமையை வளர்த்துக்குங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாங்க. அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இதை போன்ற நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சின்னா நம்மளோட வெப்சைட்டை போய்ட்டு பாருங்கள், www.baranidharan.com. இந்த வெப்சைட்டை பாருங்கள், இதில் நிறைய வீடியோஸும் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே.